எனக்கு பின்னாடி நிக்கிறது தான் உலகத்துடைய எக்ஸ்பென்சிவான கார்ஸ். இது ஒண்ணு ஜோக் இல்ல. ஏன்னா இங்க நிக்கிற கார்ஸோட மதிப்பு 250 மில்லியன் டாலர்ஸ். இதுல ஒரு காரோட விலை மட்டுமே 100 மில்லியன் டாலர்ஸ். இதோட ஆரம்பம் $1 கார். ஆக்சுவலி இது ஒரு தகர டப்பா. இந்த காரை ஏன் $1 விக்கிறீங்க? இதை பார்த்தாலே தெரியும் இது எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதனால இதுக்கு பணத்தையும் நடத்தி செலவழிக்க முடியாது. இந்த டாலரை வாங்கிட்டீங்கன்னா நம்ம டீல் முடிச்சிரும். அண்ட் உங்களுக்கே தெரியும் இது ஒரு தகர டப்பா தான். ஆனா இதுக்கு ஒரு $20,000 செலவு பண்ணா இத ஓட வைக்க முடியும். அதுதான் $1 கார். நல்ல வேளை நான் அதுக்குள்ள இல்ல. இப்ப $100,000 காரை கொண்டு வாங்க. இது தன்னாலேயே ஓடும். உண்மைதான். இப்ப இந்த காருக்குள்ள யாரும் இல்ல, ஆனா அது ஓடிக்கிட்டே இருக்கு. $1,00,000 என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பரவாயில்ல, இடம் தாராளமா இருக்கு. என்னோட மொத்த பசங்களும் ஒரு சில காசுல மட்டும் தான் ஃபிட் ஆவாங்க. உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? இந்த தருதலைங்க தான். சரி, ஓட்டி பார்க்கலாமா? நாம டெஸ்லாவை வாங்க முக்கியமான காரணம் இது தன்னாலேயே இயங்குறதுனால. ஆல்ரைட், நான் இப்ப காரை ஓட்டல. ஓ, தானா லேன மாத்திக்குது. லிட்டரலா இந்த கார் இப்ப தானா ஓடுது. நல்லா பாருங்க, ஆக்சிலரேட்டர்ல காலை வைக்கல, ஸ்டியரிங் வீல தொடவே இல்ல. இந்த கார் எவ்வளவு வேகமா போகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி தள்ளுது. உண்மையிலே இது பயங்கரம் தான். ஆனா இது ஆரம்பம் மட்டும்தான். இப்ப நாம அடுத்து பார்க்க போறது $3,00,000 கார். அண்ட் இந்த கிரகத்திலேயே சேஃபான ஒரு கார்னா அது நிச்சயமா இதுவா தான் இது இருக்கும். டேங்க் மாதிரி இருக்கு. இது என்ன மிலிட்டரி கிரேட் காரா? இது ரொம்ப உயரமா இருக்கு. உண்மையை சொன்னா இப்பதான் நீங்க லாம்போகினி கார்ல இருந்து வெளிய வந்திருக்கீங்க. ஒத்துக்கிறேன். எதனால இந்த கார் இவ்ளோ சேஃப்னா இங்க இருக்கிற இந்த புல்லட் ப்ரூஃப் விண்டோஸ் இது இவ்ளோ திக்கா இருக்கு. இதுல எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரூஃப் ஆர்மர் இருக்கு. ஆக்சுவலா அப்புறம் நாம இத சோதிச்சு பார்க்கவும் போறோம். கால் பட்டனை பிரஸ் பண்றியா? ஆமா, துடிக்கிறேன். இந்த ஸ்மோக் ஸ்கிரீன் பட்டன் அழுத்தலாமா? ப்ளீஸ். அத பாத்தீங்களா? இங்க உண்மையிலேயே ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் உருவாயிடுச்சு. இது டெஸ்ட் பண்ண போற முதல் ஆள் நாம தான். உங்க ரெஃபரன்ஸ்க்காக இந்த $3,00,000 காரை வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் காரை வெடிக்க வைக்க போறோம். உள்ள இருக்கிறவங்க பொழைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். 3, 2, 1. கார் மட்டும் வெடிச்சு செதறல, உள்ள இருக்கிற பொம்மையும் வெடிச்சு செதறிடுச்சு. அந்த காருக்கு சன்ரூஃபிங் பண்ணிருந்தோம். அதெல்லாம் இப்ப எதுவுமே இல்ல. 3, 2, 1. அந்த கார் அப்படியே குதிச்சுது. உண்மையிலேயே இந்த கார் பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்சிருச்சு. வெறும் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் மட்டும் தான். இந்த விண்டோல ஒரு சின்ன டென்ட் விழுந்திருக்கு. இருங்க. ஃபீஸ்டபிள்ஸ் எங்க? சாண்ட்லர், வழி விட்டு தள்ளி போடா. $5,00,000 மதிப்புடைய போட் கார். ஆக்சுவலா இது ஒரு நார்மல் கார் தான். பெருசா எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா விஷயம் என்னன்னா இது தண்ணிக்குள்ள நீங்க இறக்குன அடுத்த நிமிஷம் இது போட்டா மாறிடும். எதுக்கும் காலே முதல்ல போகட்டும். இதோ நாங்க போறோம். ஐயோ, இது எனக்கு சரியா படல. சத்தியமா இது சரியா படல. அது சரியா வேலை செய்தா இல்லையான்னு பார்க்க தான் அவன முதல்ல அனுப்பு. நாம முழுக்குறோமா இல்ல மிதக்குறோம்? ஓ, அது வேலை செய்து போல இருக்கு. நாமளும் போலாம். ஓ மை காட், இப்ப தண்ணிக்குள்ள வண்டி ஓட்டிட்டு போறோம். ஓ, பரவாயில்ல. பீப் சவுண்ட் கேக்குற வரைக்கும் இத பிரஸ் பண்ணனும். பீப் வந்துருச்சு. நான் இப்ப இது ஒரு நார்மல் கார் மாதிரி டிரைவ் பண்ண போறேன். ஆனா தண்ணிக்கு மேல. நீங்க கெட்டியா பிடிச்சுங்க. வாவ், இது அட்டகாசமா இருக்கு. ஓ மை காட். ஆல்ரைட் கார், போதும். கார். அவங்க இது என்ன ஓட்ட விட்டுருக்க கூடாது. நாம கலக்க போறோம். கிரேசியான விஷயம் என்னன்னா இது இந்த வீடியோவோட ஆரம்பம் மட்டும்தான். ஏன்னா அடுத்த கார் பறக்கவே போகுது. எனக்கு ஹைட் தான் பயங்கறதுனால காலும் நோலனும் போக போறாங்க. என்னப்பா இங்க என்ன நடக்குது? இந்த கார் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரீட் லீகல் மட்டும் இல்ல, இதுல ரெக்கையும் இருக்கிறதுனால 8,000 அடி உயரத்துல கூட நீங்க தாராளமா பறக்க முடியும். இதுல லிட்டரலி ஒரு ப்ரொபெல்லர் இருக்குங்க. இங்க இருந்து அந்த கார் டேக் ஆஃப் ஆகறத பாரு. நான் பிளேன்ல போய் பின்தொடர போறேன். இது ஏதோ பறக்குன்றாங்க. சத்தியமா என்னால நம்பவே முடியலங்க. ஓயோயோ, டேக் ஆஃப் ஆகுது. ஏங்க அதோட வீல்ஸ் தரையில இல்லங்க. லிட்டரலி அது ஒரு கார், ஆனா அது பறந்துகிட்டு இருக்கு. இந்த கார் பயங்கர கிரேசியா போயிட்டே இருக்கு. என்னால என் கண்ணை நம்பவே முடியல. என் தலைக்கு மேல 1 மைல் தூரத்துல ஒரு கார் பறந்துகிட்டு இருக்கு. Oh my god, உண்மையிலே அது ரொம்ப கூல். $6,000க்கு உண்மையிலே இது பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். லேண்ட் ஆக போறோம். உங்களோட ஃபேவரட்டும் இங்க இருக்கணும்ங்கிறதுக்காக 10 கூலான $1 மில்லியன் கார்ஸை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் வழக்கம் போல இந்த ஒட்டுமொத்த ரேஸ் ட்ராக்கும் இப்ப நமக்கு தான். சோ என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க விருப்பப்படுற காரை சூஸ் பண்ணலாம், ஓட்டலாம். நான் உங்க கூடவே வரேன். எந்த காரு? இத பாரு, சூப்பரா இருக்கு. இதுல நான் ஃபிட் ஆவேனா? ஆல்ரைட், நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு டிரைவ் பண்ண மாட்டேன். இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, டெக்னிக்கலா லீகல் தான். ஓகே, போட்டி ஆரம்பிக்க போகுது. நாம
நாம கண்டிப்பா சாக மாட்டோம். இத கத்தமே சொல்லிருக்கலாம். நாஷ்கார்க்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. நான் இத பயங்கரமா என்ஜாய் பண்றேன். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பயங்கர சத்தம் வர காஸ்ட்லியான கார்ஸ்ல போறது ஒரு மாதிரி நல்லதா இருக்கு. அதுவும் இந்த பிரைவேட் ரேஸ் ட்ராக்ல. ஆமா, பிரைவேட் ரேஸ் ட்ராக்ல. இருப்பா, நான் டெக்ஸ்ட் பண்ண போறேன். ஆல்ரைட், ஜே லெனோ தான் 20 வருஷமா தி டுனைட் ஷோவோட கிங்கா இருந்துகிட்டு இருக்காரு. அண்ட் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த கார் கலெக்ஷன்கள்ல ஒண்ணு அவர்கிட்ட இருக்கு. அண்ட் இதுல $20 மில்லியன் மதிப்புள்ள மெக்லாரன் F1 இருக்கு. நீங்கங்கறதால தான் இந்த கதவு திறக்குதா? இது ஹாய் செக். இத ட்ரை பண்ணாதீங்க திருடங்களா. ஆமா, இதுக்கு ஏன் இவ்ளோ பணம்? இது V12 கார்பன் ஃபைபர் அண்ட் இது எக்ஸ்ட்ரீம்லி லைட் அண்ட் 1 மணி நேரத்துல 241 மைல்ஸ் வேகத்துல போகும். நான் டர்போ சார்ஜ்டு, நான் சூப்பர் சார்ஜ்டு கார்கள் இதான் ஃபாஸ்டஸ்ட். கூலான விஷயம் காட்டுறேன், நல்லா பாருங்க. இதுல 3 சீட்டர்ஸ் இருக்குது. Wow. இந்த காரோட வெயிட் பாத்தீங்கன்னா 2300 பவுண்ட்ஸ். ஆனா மோஸ்ட் மாடர்ன் கார்ஸ் பாத்தீங்கன்னா 4000 பவுண்ட்ஸ். இந்த மாதிரி 3 சீட்டு கிடைச்சது சௌகரியமா தான் இருக்கு. ஏன் இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா வழக்கமா இந்த இடத்துல தான் வீல் வரும்ல. ஒருவேளை இங்கிலாந்துல இருந்திருந்தா இந்த இடத்துல தான் ஸ்டீரிங் சரியா இருந்திருக்கும். சொன்ன. நீ இங்கிலாந்துல இருக்கலாம், நீ அமெரிக்கால இருக்கலாம். எவ்வளவு நாளா இந்த காரை வச்சிருக்கீங்க? நீ எந்த வருஷம் பிறந்த? 1998. 1998ல தான் நான் இதை வாங்கினேன். என் அம்மா வீட்ல இருந்து நான் வெளியே வரும்போது நீங்க இந்த காரை வாங்கிருக்கீங்க. நாம இது சந்தோஷமா செலிப்ரேட் ஆமா, பண்ணோம். சரியா சொன்ன. நான் உன்னோட அப்பா. ஐயோ, ஓ, மட்டமான ஜோக். எவ்வளவு விலை கொடுத்து வாங்குனீங்க? நான் 800,000 பே பண்ணேன். Wow. நான் இந்த காரை வாங்கினப்ப என்னோட பணம் திரும்ப கிடைக்காதுன்னு ஜனங்கள்லாம் நினைச்சாங்க. அப்ப இதோட ரேட் அதிகமாகிட்டே போச்சு. இப்ப $20 மில்லியன். இது ரொம்பவும் கிரேசியா இருக்கு. நீங்க ஓனருங்கிறதுனால இந்த கார் வருஷத்துக்கு $1 மில்லியன் சம்பாதிச்சு கொடுக்குதுல்ல? ஆமா, அப்படின்னு நம்ம நம்பலாம். கால், இந்த காரை பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த காரை வாங்க உனக்கு என்ன எவ்வளவு பணம் வேணும்? அது $19.9 மில்லியன். உங்களுக்கு எப்பயாவது அடிபட்டு இருக்கா? ஆமா, நிறைய அடிபட்டு இருக்கு. இந்த வண்டியில எங்களுக்கு சுத்தி காட்டினதுக்கு நன்றி. நோ ப்ராப்ளம் गाइस. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இங்க நிக்கிற இந்த காரோட விலை தான் $100 மில்லியன். உங்களால நம்ப முடியுதா? இந்த கார் அவ்வளவு ஹிஸ்டாரிக் அண்ட் வேல்யூபிள்ங்கிறதுனால இந்த உலகத்திலேயே இந்த மியூசியம் ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும்தான் இந்த காரை ஓட்ட முடியும். அவரும் இந்த பிரிட்ஜ்ல மட்டும்தான் ஓட்டணும். இங்க காப்ஸ் இந்த ரோட மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரீட் கிளீனர்ஸ் இந்த ரோட கிளீன் பண்ணது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பள்ளங்களையும் சரி பண்ணிட்டாங்க. இந்த $100 மில்லியன் காரை இந்த ரோட் பூ போல தாங்க போகுது. இது கிரேசியா இருக்க போகுது. ஆல்ரைட், இப்ப நாம பிரிட்ஜ்ல இருக்கோம். ஓ மை காட், இத கொஞ்சம் பாருங்க. இப்போ $100 மில்லியன் ரோட்ல போய்கிட்டு இருக்கு. ஓ, மறுபடியும் என் தொப்பி போயிடுச்சு. அவர் கேப் பறந்துருத்து. இது 2வது தடவை. ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கார் ஃப்ரீ ஹார்ட்டோட வருது. அப்படி போடு. Come on. இது பயங்கரமா இருக்கு. இந்த காரை பத்தின ஃபன்னான விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. புரிஞ்சிருச்சு, வேகமா போங்க. லெட்ஸ் கோ. ஓ மை காட், இது ஆசமா இருக்கு. இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். உடனே பிரிட்ஜ் மேல குண்ட போடுங்க.